அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, வணக்கங்க. இந்த வீடியோவில் நாம 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்பகுதி, அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் 4 பகுதியையும் உள்ளடக்கி ஒரு 300 கொஸ்டினுங்க. 6th புக்கு டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 3 டேர்மையும் கையில் வச்சு லைன் பை லைனாக அலசி உங்களுக்காக 300 கொஸ்டின் ஆன்சரோட கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமா இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க. நீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். ஒரு பொருளின் பருப்பொருளின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிறை என்று அழைக்கப்படுகிறது. நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே எடை எனப்படும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை எவ்வளவு குறைவாக இருக்கும் அப்படி என்றால் 1/6 பங்கு தாங்க இருக்கும். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடும் கருவி எதுனா ஓடோமீட்டர். மிக குறைந்த கால இடைவெளிகளை துல்லியமாக கணக்கிட பயன்படும் கடிகாரம் அணுக்கடிகாரங்க. அடுத்து பாருங்க. ஒரு நேர்கோட்டில் அதுக்கு முன்னாடி 11 இருக்கு. அளவிடப்படும் அளவின் உண்மை மதிப்பிற்கு நெருக்கமாக அமைவது துல்லியம். ஒரு நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நேர்கோட்டு இயக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். ஊசல் அலைவானதுல சிம்பிள் பெண்டுலம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஈயின் இயக்கம். தொடுதல் விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு கால்பந்தை உதைப்பது. தொடா விசைக்கு ஒரு எடுத்துக்காட்டு காந்த விசை. தொடாமலே அதுல ஃபோர்ஸ் வருது இல்லையா, அது காந்த விசை. காந்த விசை, புவியீர்ப்பு விசை ரெண்டுமே. புவியையே ஒரு பெரிய காந்தம் தான் சொல்லுவாங்க. வேகம் கணக்கிடுவதற்கான சூத்திரம் ஃபார்முலா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். ஓகேவா? வேகத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி. மீட்டர் பை வினாடி. அடுத்து பாருங்க. தற்காலத்தில் ரோபோக்களில் பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான நுண்ணறிவு எது? செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பருப்பொருள் என்பது என்ன? இடத்தை அடைத்துக் கொள்ளும் நிறையை உடையதுமான, இடத்தையும் அடைத்துக் கொள்ளும் நிறையையும் உடையதாக இருக்கும். அதாவது இடத்தையும் அடைச்சுக்கும், வெயிட்டும் இருக்குங்க. அதுதான் பருப்பொருள். பருப்பொருள்களின் 3 நிலைகள் திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. திண்ம நிலைகள் திடநிலை. பருப்பொருள்களின் 4ஆம் நிலை மற்றும் 5ஆம் நிலை எவைனா? 4ஆம் நிலை பிளாஸ்மா, 5ஆம் நிலை ஐன்ஸ்டைன் சுருக்கம். அடுத்து பாருங்க. திண்ம பொருள்களின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எவ்வாறு இருக்கும்னா, திண்ம பொருள்களுக்கு இடையில மிக அதிகமா இருக்கும். அதனாலதான் ஒரு சாலிடான மெட்டீரியல்ல உள்ள அந்த அணுக்கள்லாம் நெருக்கமா இருக்கிறதுனாலதான் அது சாலிடா இருக்கு. குறிப்பிட்ட வடிவமும் குறிப்பிட்ட பருமனோ இல்லாத நிலை வாயு நிலை. தூய்மையான பொருள்கள் என்பது என்ன? ஒரே வகையான துகள்களானவை தூய்மையான பொருள்கள். கலவை என்பது என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட துகள்கள் கலந்திருப்பது. காந்த பண்புகளுடைய கூறுகளை காந்த பண்பற்ற கூறுகளிலிருந்து பிரித்தெடுக்கும் முறை காந்த பிரிப்பு முறை. தானியங்களிலிருந்து உமியை பிரித்தெடுக்க பயன்படும் முறை தூற்றல் முறை. வெவ்வேறு அளவுள்ள திண்ம பொருள்களை பிரித்தெடுக்க உதவும் முறை சலித்தல் முறை. நீரில் கரையாத கனமான திண்ம பொருள்களை பிரித்தெடுக்கும் முறை தெளிய வைத்து இருத்தல் முறை. துணிது வைக்கும் எந்திரத்தில் ஈர உடைகளிலிருந்து நீரினை வெளியேற்றும் முறை மைய விலக்கல் முறை. மிக நுணுக்கமான கரையாத திண்ம பொருள்களை திரவத்திலிருந்து பிரித்தெடுக்க பயன்படுவது வடிகட்டி தாள், ஃபில்டர் பேப்பர் வச்சு ஃபில்டர் பண்றது. பாயும் தன்மை உடைய பொருட்கள் திரவங்கள் மற்றும் வாயுக்கள் ரெண்டுமே பாயும் தன்மை உடையது. ஒரு திரவத்தில் உள்ள மாசுக்கள் கீழே படிந்து தங்குவதற்கு என்ன பெயர்னா வண்டலாக்கள்னு பேரு. வீழ்படிவுன்னு சொல்லுவாங்க, வீழ்படிவாக்கள்னு. தாவரங்களின் பூக்கும் பண்பை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு பிரிக்கலாம்னா, பூக்கும் தாவரங்கள், பூவாத தாவரங்கள். தாவரங்களை விதை அமைந்திருக்கும் முறையை வைத்து எவ்வாறு பிரிக்கலாம்னா ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம்.
தாவரத்தின் பூமியின் கீழுள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வேர் பகுதின்னு அழைக்கப்படுது. வேரின் முக்கிய பணிகள் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்துதல், நீரையும் கனிமங்களையும் உறிஞ்சுதல். ஆணிவேர் தொகுப்பு எந்த வகை தாவரங்களில் காணப்படுகிறதுனா இருவித்தலை தாவரங்கள், டைகாட்டில்டன் சொல்லுவாங்க. சல்லிவேர் தொகுப்பு எந்த தாவர வகையில் காணப்படுகிறதுனா ஒருவித்தலை தாவரங்கள், மோனோகாட்டில்டன். தண்டின் கணுவிற்கும் கணிடை பகுதிக்கும் இடையே உள்ள பகுதி கணுவிடை பகுதி. இலைகளின் பச்சை நிறத்திற்கு காரணமான நிறமி பச்சையம், குளோரோஃபில்னு சொல்லுவாங்க. தாவரங்கள் சுவாசிப்பதற்கு நீராவி போக்கிற்கும் உதவும் இலையின் பகுதி இலைத்துளை. இலையில ஒரு துளை இருக்குங்க, கண்ணுக்கு தெரியாத, மைக்ரோஸ்கோப் வழியா தெரியும். அது வழியாக தான் நீராவி போக்கு நடைபெறும். இலைத்தொழில் தண்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சப்பாத்தி கள்ளி. இலையே தண்டு மாதிரி மாறிடுறது. உலகின் மிக நீளமான நதி எது? அது நீளம் என்ன? உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. அது நீளம் 6650 கிலோமீட்டர். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? அது நீளம் என்ன? இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை நதி. அதோட நீளம் 2525 கிலோமீட்டர். தாமரை நீரின் மேல் மிதப்பதற்கு காரணம் என்ன? அதுல தாமரையோட தண்டு இருக்கு இல்லையா, அது உள்ள காற்று இடைவெளிகள் இருக்கும், காற்று பை மாதிரி. அதன் காம்புகளில் உள்ள காற்று இடைவெளிகள். ஓகேவா? உலக வாழ்விட நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுனா அக்டோபர் முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழ்விட நாள். வளரும் பருவத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவன வாழிடத்திற்கு உதாரணம் தார் பாலைவனம். பாலைவன தாவரங்களுக்கு உதாரணம் சப்பாத்தி கள்ளி, சோற்று கற்றாழை. இது ரெண்டும் பாலைவனத்துல தாங்க இருக்கும். அடுத்து பாருங்க, இலைகள் முட்களாக மாற்றுரு அடைந்துள்ள தாவரம் எதுன்னு பாத்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி. பற்று கம்பிக்கு எடுத்துக்காட்டு பட்டாணியும் பாகற்காயும். பின்னு கொடிக்கு எடுத்துக்காட்டு சங்குப்பூ, மல்லிகைப்பூ. ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. அமீபா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுனா போலி பாதங்கள் வழியாக இடப்பெயர்ச்சி செய்கிறது. பாரமீசியம் எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுனா குறு இழைகள். யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுனா கசை இழைகள் மூலமாக. எப்படி? கசை இழைகள் மூலமாக. பல செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, தவளை, மனிதன் எல்லாமே பல செல் உயிரினங்கள் தான். மீன்கள் எதன் மூலமாக சுவாசிக்கின்றன? செவுள்கள் வழியாக. இருவாழ்விக்கு எடுத்துக்காட்டு தவளை, நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடியது. தவளைகள் இளம் உயிரியாக இருக்கும் பொழுது எதன் மூலம் சுவாசிக்கின்றன? செவுள்கள் மூலமாக சுவாசிக்கின்றன. தவளைகள் முதிர்ந்த நிலையில் எதன் மூலமாக சுவாசிக்கின்றன? தோல் வழியாகவும் நுரையீரல் வழியாகவும் சுவாசிக்கின்றன. பறவைகளின் எலும்புகள் எவ்வாறு உள்ளதால் அவை எளிதில் பறக்கின்றன? காற்றெலும்புகள், எடை குறைவா இருக்கும். ஒட்டகம் தன் திமிலில் எதனை சேமித்து வைக்கிறது? எதனை சேமிச்சு வைக்கிறதுனா கொழுப்பை சேமிச்சு வைக்கிறது. ஒட்டகத்தின் கண் சிமிட்டும் படலத்திற்கு என்ன பெயர்? அதாவது ஒட்டகம் கண்ணு வெளில இருக்குன்னா கண்ணுக்குள்ள ஒரு படலம் ஒண்ணு இருக்கும், விழிப்படலம். அதுக்கு பேரு நிக்டேட்டிங் சவ்வுன்னு சொல்லுவாங்க, நிக்டேட்டிங் படலம். குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு ஆமை. ஆமை ஹைபர்னேட் பண்ணும். கோடைகால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நத்தை. எப்பொழுதும் நீர் அருந்தாத விலங்கு கங்காரு எலி. உணவின் முக்கிய கூறுகள் 6 கூறுகள் இருக்கு உணவுல. ஆற்றல் தரும் உணவுகள் எதுன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும். உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவு கூறு புரதம். அதிக அளவு ஆற்றலை தரும் உணவு கொழுப்பு. பாதுகாக்கும் உணவு என்று அழைக்கப்படுவது விட்டமின்கள். விட்டமின் ஏ குறைபாட்டால் வரும் நோய் மாலைக்கண் நோய். விட்டமின் பி குறைபாட்டால் வரும் நோய் பெரிபெரி. பி பெரிபெரி ஞாபகம் வச்சுக்கலாம். சி குறைபாட்டால் வரும் நோய் ஸ்கர்வி. விட்டமின் டி குறைபாட்டால் வரும் நோய் ரிக்கட்ஸ். விட்டமின் இ குறைபாட்டால் வரும் நோய் மலட்டுத்தன்மை. விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்பு இரத்தம் உறையாமை.
ஹீமோஃபிலியான்னு டிசீஸ் ஏற்படும்ல, விட்டமின் கே இல்லைன்னா அவங்களுக்கு ஹீமோஃபிலியா ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுவது விட்டமின் டி. இரும்புச்சத்து குறைபாடால் ஏற்படும் நோய் இரத்த சோகை. அயோடின் சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கழலை. கால்சியம் சத்து குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்பு பலவீனமான எலும்புகள். புரத குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய்கள் குவார்ஷியார்க்கு அண்ட் மராஸ்மஸ். இந்த ஏழ்மையான நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்க வந்து இந்த நெஞ்சு எலும்பு தெரியுற மாதிரி கால்லாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தா சத்து குறைபாடு தான் காரணம், புரதச்சத்து குறைபாடு தான். அந்த நோய்களுக்கு பேர் குவார்ஷியார்க்கு மராஸ்மஸ். உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 16. பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்களுக்கு எடுத்துக்காட்டு காலரா, டைஃபாய்டு. வைரஸால் ஏற்படும் நோய்களுக்கு எடுத்துக்காட்டு சாதாரண சளி, அம்மை. கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சார்லஸ் பாபேஜ், நமக்கு தெரிஞ்சதுதான். கணினியின் முதல் நிரலர் யாருன்னு பாத்தீங்கன்னா லேடி அடா லவ்லேஸ். முதல் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்ட முதன்மை பொருள் வெற்றிட குழாய்கள். அது எப்படி முதல் தலைமுறை கணினியில. இரண்டாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது திருத்திகள், டிரான்சிஸ்டர்ஸ். மூன்றாம் தலைமுறை கணினியில் பயன்படுத்திய முக்கிய பகுதி வந்து ஒருங்கிணைந்த சுற்று, ஐசிங்க. தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் ஐசி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு யூஸ் பண்றதுக்கு. நான்காம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்படுவது மைக்ரோ ப்ராசஸர். தரவு அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க, முறைப்படுத்தப்படாத விவரங்கள். தகவல்னா முறைப்படுத்தப்பட்ட விவரங்கள், ஓகேவா. கணினியின் மூளைன்னு அழைக்கப்படுவது சிபியுங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கணினியின் உள்ளிடகத்திற்கு எடுத்துக்காட்டு விசைப்பலகை, சுட்டி, அதாவது மவுஸும் கீபோர்டும். கணினியின் வெளியீட்டிற்கு எடுத்துக்காட்டு திரையகம், அச்சுப்பொறி. ஒரு பொருளின் வெப்பநிலையை துல்லியமாக கணக்கிட பயன்படும் கருவி வெப்பநிலைமானி. வெப்பநிலையின் அலகுகள் யாவை? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இது மூணுலையுமே நம்ம வந்து வெப்பநிலை அளக்கிறோம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். 1 கிராம் நீரின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த பயன்படும் வெப்பத்தின் அளவு 1 கலோரி. வெப்பத்தால் பொருட்கள் விரிவடையும், குளிர்விப்பதால் பொருட்கள் சுருங்கும். ரயில் தண்டவாளங்களில் சிறிய இடைவெளி விடப்பட்டிருப்பதன் காரணம் என்ன? வெப்ப விரிவடைதலை சமாளிக்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா ரயிலோட ட்ராக்ல பார்த்தீங்கன்னா அந்த போகும்போது அந்த சின்ன சின்ன கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது காரணம் என்னன்னா வெயில் டைம்ல வந்து அந்த வெப்பம், அந்த இரும்பு வந்து விரிவடையும். விரிவடைவதற்காக அந்த கேப்பை கொடுத்துருப்பாங்க. வெப்ப கடத்தல் மிக அதிகமாக உள்ள ஒரு உலோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தாமிரம், வெள்ளி. இது ரெண்டும் வந்து வெப்பத்தை வேகமாக கடத்தும். சமையல் பாத்திரங்களின் கைப்பிடிகள் பிளாஸ்டிக்கால் செய்யப்படுவதற்கு காரணம் வந்து அவை வெப்பத்தை கடத்தாத பொருட்கள், ஓகேவா. மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின் மூலங்கள். இந்தியாவின் முக்கிய அனல் மின் நிலையங்கள் எங்கு அமைந்துள்ளன? நெய்வேலி, எண்ணூர். தமிழ்நாட்டில் நீர்மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் மேட்டூர், பாபநாசம். கூடங்குளம் மற்றும் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள மின் நிலையங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையங்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதல் அணுமின் நிலையம் வந்து கூடங்குளம் கல்பாக்கம். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். ஏன்னா மின்கலன்கள்ல பேட்டரி இருக்குல்ல, அதுல உள்ள கெமிக்கல் தான் இருக்கும். அந்த கெமிக்கல் தான் நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதான் வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாறுது. மின்கலன்கள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலன். மீண்டும் மின்னூட்டம் செய்ய முடியாத மின்கலன் முதன்மை மின்கலன். இப்போ நார்மல் பேட்டரி யூஸ் பண்றோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். மீண்டும் மீண்டும் மின்னூட்டம் செய்து பயன்படுத்தக்கூடிய மின்கலம் துணை மின்கலம், அதாவது ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். முதலில் மின்கலனை கண்டுபிடித்தவர் வோல்டா. மின்சாரத்தை கடத்தும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுன? மின் கடத்திகள். மின்சாரத்தை கடத்தாத பொருட்கள் எப்படி அழைக்கப்படுது? மின் காப்பு பொருட்கள் இல்ல மின் கடத்தா பொருட்கள். மின் சுற்று எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படுங்க, தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் சுற்று பக்க இணைப்பு. மின்சாரத்தை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் பெஞ்சமின் பிராங்க்லின். மின்விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். மீளக்கூடிய மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பனிக்கட்டி உருகுதல். பனிக்கட்டி உருகும், பிறகு அந்த தண்ணியை நீங்க கூல் பண்ணா பனிக்கட்டியா மாறிடும். இதான் மீளக்கூடிய மாற்றம். மீளாத மாற்றத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பால் தயிராதல். பால் தயிராயிட்டுனா திரும்ப அதை பாலா மாற்ற முடியாது, அதான் மீளாத மாற்றம். மெதுவான மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இரும்பு துருப்பிடித்தல். ஒரே நாள் நடக்காது, பல மாதங்கள்ல பொறுமையா நடக்கும். வேகமான மாற்றத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு காகிதம் எரிதல், உடனே எரிஞ்சிடும்.
மனிதனுக்கு அல்லது இயற்கைக்கு பயன்படும் மாற்றங்கள் விரும்பத்தக்க மாற்றங்கள். விரும்பத்தக்க மாற்றங்கள். பால் தயிராகிறது கூட விரும்பத்தக்க மாற்றம் தான். மாவு அரைச்சி வைக்கிறோம், புளிக்குது, அது ஒரு விரும்பத்தக்க மாற்றம். சுற்றுப்புறத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள். அடுத்து பாருங்க, இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையான முக்கிய காரணி வந்து ஆக்சிஜன் மற்றும் நீர். பருப்பொருள்களின் துகள்கள் எப்பொழுதும் எத்தகைய நிலையில் இருக்கும்னா இயக்க நிலையில இருக்கும். பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? உருகுதல். நீர் ஆவியாக மாறும் நிகழ்விற்கு ஆவியாதல்னு பேருங்க. நீராவி குளிர்ந்து நீராக மாறும் நிகழ்வு வந்து சுருங்குதல். நீர் பனிக்கட்டியாக மாறும் நிகழ்விற்கு என்ன பெயர்? உறைதல். வளிமண்டலம் பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் எத்தனை கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது? 800 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கு. அதாவது வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அந்த 4 அடுக்கு சொல்றோம் இல்லையா, அந்த அடுக்குகள் வந்து எத்தனை 800 கிலோமீட்டர் வரைக்கும் பரவி இருக்கு. வளிமண்டலத்தில் மிக அதிக அளவில் உள்ள வாயு வந்து நைட்ரஜன்ல 78% இருக்கு. வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனின் சதவீதம் என்ன? 21% இருக்கு ஆக்சிஜன். காற்றில் உள்ள பிற வாயுக்களின் மொத்த சதவீதம் எவ்வளவு? 1%. ஆக்சிஜனை கண்டுபிடித்தவர் ஜோசப் பிரிஸ்ட்லி. ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் என பெயரிட்டவர் லவாய்ஷியர். தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா வந்து போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை டைம்ல வந்து அதுங்க என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடும். எரியும் பொருட்களை அணைக்க பயன்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. நைட்ரஜனை கண்டறிந்தவர் டேனியல் ரூதர்ஃபோர்ட். விலங்கினங்கள் மற்றும் மனிதர்கள் சுவாசிப்பதற்கு பயன்படும் வாயு ஆக்சிஜன். வான்வெளி வீரர்கள் முதுகில் சுமந்து செல்வது எதனைனா ஆக்சிஜன் உருளைகளை. அந்த பூமியோட அந்த அடுக்குகள் பார்த்தோம்ல, அட்மாஸ்பியரிக் லேயர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அப்படின்னு அதை பிரிப்பாங்க. இதுல வந்து ஒவ்வொரு அடுக்குலையும் வந்து ஒவ்வொரு நிகழ்வு நடக்குங்க. அதை தனியா நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. காற்றோட்டமுள்ள குளிர்பானங்களில் பயன்படுத்தப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. திரவ நைட்ரஜன் எதற்கு பயன்படுகிறது? பொருட்களை பதப்படுத்த பயன்படுகிறது. காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் காலநிலை மழைக்காலம். மழைக்காலத்துல காற்றுல ஈரப்பதம் அதிகமாக தான் இருக்கும், ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதுதான். நகரும் காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தென்றல்னு அழைக்கப்படுகிறது. இதுல தமிழ்ல பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து வீசுற காற்றுக்கு ஒரு பேர் இருக்கு, மேற்கிலிருந்து வீசுற காற்றுக்கு ஒரு பேர் இருக்கு. வடக்குல இருந்துனா வாடை காற்று, தெற்குல இருந்து தென்றல். அது மாதிரி கிழக்கு மேற்குக்கு ஒரு பேர் இருக்குங்க. காற்றின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி காற்று திசை காட்டி, திசைமானின்னு சொல்லுவாங்க. மலையேறுபவர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்து செல்ல காரணம் என்ன? மேலே செல்ல செல்ல ஆக்சிஜன் குறையும், அதனாலதான். சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான புரதத்தை உருவாக்க உதவும் வாயு நைட்ரஜன். எரியும் பொருளுக்கு துணை புரிவது வந்து ஆக்சிஜன். ஆக்சிஜன் இருந்தா அந்த நல்லா எரியும். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு செல்லு. முதலில் செல்லை கண்டுபிடித்தவர் ராபர்ட் ஹூக் 1665. ராபர்ட் ஹூக் எழுதிய புகழ்பெற்ற நூலின் பெயர் மைக்ரோகிராபியா. செல்களை பார்க்க பயன்படும் கருவி கூட்டு நுண்ணோக்கிங்க, காம்ப்ளெக்ஸ் மைக்ரோஸ்கோப். தெளிவான உட்கரு இல்லாத செல் எவ்வகை செல்னா ப்ரோகேரியாட்டிக் செல், பாக்டீரியா. தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல் வந்து யூகேரியாட்டிக் செல், தாவர விலங்கு செல்கள். தாவர செல்லில் மட்டும் காணப்படும் பகுதி சுவர் மற்றும் பசுங்கணிகம். செல்லின் கட்டுப்பாட்டு மையம் என அழைக்கப்படுவது உட்கரு. செல்லின் ஆற்றல் மையம் என அழைக்கப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. செல்லின் வாயில் என அழைக்கப்படுவது செல் சவ்வு. செல்லில் உள்ள ஜெல்லி போன்ற திரவ பகுதிக்கு சைட்டோபிளாசம்னு பேரு. செல்லில் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம் தாங்க, இது தாவர செல்லுல. செல்லின் சேமிப்பு கிடங்கு நுண்குமிழிகள். மனித உடலில் உள்ள மொத்த எலும்புகளின் எண்ணிக்கை 206. மனித உடலின் மிக நீளமான எலும்பு தொடை. மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு எங்குள்ளது? ஸ்டேபிஸ் எலும்புங்க, காது மடல்ல உள்ள நடுக்காது. எலும்புகளை தசைகளுடன் இணைக்கும் திசுவின் பெயர் தசை நாண்கள். எலும்புகளுடன் இணைக்கும் திசு மூட்டு நார்கள்.
மனித செரிமான மண்டலத்தின் நீளம் சுமார் 9 மீட்டருங்க. 9 மீட்டர் குடல் வந்து நம்ம வயித்துல டியோடினம், ஜெஜினம், இலியம்னு சொல்லுவாங்க. அந்த 3 பகுதி இதுல வந்து சுருண்டு இருக்கு. மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் தாங்க. உமிழ்நீரில் உள்ள நொதி டயலின், அது அமிலேசி சொல்லுவாங்க, டயலின். மனித இதயம் எத்தனை அறைகளை கொண்டது? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ங்க. 4 அறைகள். இதயத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பு உறையின் பெயர் பெரிகார்டியம். தூய்மையான ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தை கடத்தும் இரத்த குழாய்கள் தமனிகள்ங்க. அசுத்தமான கார்பன் டை ஆக்சைடு மிக்க ரத்தத்தை எடுத்து செல்றது சிரைங்க. மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு நுரையீரல்கள். மனிதனின் முதன்மையான கழிவு நீக்க உறுப்பு சிறுநீரகங்கள். சிறுநீரகத்தின் அடிப்படை செயலலகு நெஃப்ரான்கள். அதே வந்து நரம்பு செல்லின் அடிப்படை அலகு வந்து நியூரான்கள். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகு நியூரான்கள். வந்துருச்சு பாருங்க. அடுத்தது, மனித மூளையை பாதுகாக்கும் மண்டையோட்டு எலும்பின் பெயர் என்ன? கபாலம், கிரானியம். மனித மூளையை சுற்றியுள்ள 3 பாதுகாப்பு உறைகளின் பெயர் மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ். நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தலைவர் என அழைக்கப்படுபவர் பிட்யூட்டரி சுரப்பிங்க. இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்விங்க. மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு 72 80 முறைங்க. கணினியின் வன்பொருள் ஹார்ட்வேர் என்றால் என்ன? தொட்டு உணரக்கூடிய கணினியோட பாகங்கள் தாங்க ஹார்ட்வேர். கணினியின் மென்பொருள்கள் சாஃப்ட்வேர் என்றால் என்னன்னா கட்டளைகளின் தொகுப்புங்க. நாம கொடுக்குற ப்ரோக்ராம் தான் சாஃப்ட்வேர். மென்பொருள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயக்கு மென்பொருள், இன்னொன்று பயன்பாட்டு மென்பொருள். இயக்கு மென்பொருள் ஓஎஸ்க்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், லைனக்ஸ், இது எல்லாமே வந்து ஓஎஸ். பயன்பாட்டு மென்பொருளுக்கு உதாரணம் எம்எஸ். எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது. அண்ட் விஎல்சி பிளேயர், இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாம். தற்காலிக நினைவகம் வந்து ரேமுங்க. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி தான் தற்காலிக மெமரி. நிரந்தர மெமரி ரோம், ரீட் ஒன்லி மெமரின்னு அதை சொல்லுவாங்க. சார்லஸ் பாப்பேஜ் வடிவமைத்த முதல் கண்ணின் பெயர் என்ன? பகுப்பாய்வு பொறி. உலகின் முதல் மின்னணு கணினி எது? இஎன்ஐஏசி, எனியாக். கண்ணின் உள்ளீட்டு தகவல்களை சேமிக்கும் பகுதி நினைவகம். அடுத்து பாருங்க, இயற்கை காந்தத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு காந்த கல்லுங்க, மேக்னடைட்னு சொல்லுவாங்க, காந்தக்கல். செயற்கை காந்தங்களின் வடிவங்கள் எவைன்னு கேட்டா சட்டகாந்தம், லாடகாந்தம், வளையகாந்தம், இது எல்லாமே செயற்கை காந்தங்கள். காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் எப்படி? காந்த பொருள்கள்னு அழைக்கப்படுங்க. இரும்பு, நிக்கல், இது எல்லாமே. காந்தத்தால் ஈர்க்கப்படாத பொருள்கள் காந்த பண்பற்ற பொருள்கள். அது எது? எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக், மரம், இதெல்லாம். ஒரு சட்டகாந்தத்தை தொங்கவிட்டால் அது எந்த திசையில் இருக்கும்? வடக்கு தெற்காக நிற்கும். காந்தத்தின் வடமுனை பூமியின் எந்த திசையை காட்டும்னா பூமியின் வட திசையை காட்டும். காந்த திசை காட்டும் கருவியை முதலில் கண்டுபிடித்தவர் சீனர்கள். காந்தத்தின் ஒத்த முனைகள் ஒன்றை ஒன்று என்ன பண்ணும்? விளக்கும். ஒரே முனை நார்த்தும் விளக்கும், சவுத்து விளக்கும். அடுத்து பாருங்க, காந்தத்தின் மாறுபட்ட முனைகள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். நார்த்தும் சவுத்தும் ஈர்க்கும். காந்தங்கள் தன் காந்த பண்பை இழக்க காரணங்கள்னா அதை ஹீட் ஆக்கும் போதும் சுத்தியால் அடிக்கும் போதும் ஒரு காந்தம் அதன் பண்பை இழந்துடும். மின்காந்த ரயில் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? காந்த விலக்கு மற்றும் ஈர்ப்பு விசை அந்த அடிப்படையில் தான் இயங்குது. பூமியின் மேற்பரப்பில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளதுன்னா 71% நீர் உள்ளது. பூமியின் மொத்த நீரில் நன்னீரின் அளவு 3% தான். அதாவது 2.8% சொல்லுவாங்க, எக்ஸாக்டா சொல்லணும்னா. பூமியில் உள்ள அதிகப்படியான உப்பு நீர் எங்கு உள்ளது? கடல்கள் மற்றும் பெருங்கடல்கள். நன்னீரில் அதிக அளவு நீர் எங்கு உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா பனியாறுகள்லையும் பனிச்சிகரங்கள்லையும் இருக்கு. நீரின் உரைநிலை 0°C. அதுவே நீரின் கொதிநிலை 100°C. உலக நீர் நாள் மார்ச் 22 அன்னைக்கு கொண்டாடுறாங்க. அடுத்து பாப்போமா, நீர் சுழற்சியின் 3 முக்கிய நிலைகள் யாவை? ஆவியாதல், சுருங்குதல், மழைப்பொழிவு. அப்ப 3 முக்கிய நிலைகள், அதை தெரிஞ்சுக்கங்க. 1 மார்க்ல அப்படி கேட்பாங்க. தாவரங்கள் இலைகள் வழியே நீரை வெளியேற்றும் நிகழ்வு நீராவி போக்கு. மேகங்கள் உருவாவதற்கு காரணமான நிகழ்வு சுருங்குதல். நீர் தான் சுருங்கி மேகமா மாறுது. மிக குறைந்த அளவு மழை பெய்து வறட்சி ஏற்படுவதற்கு காரணம் பருவமழை பொய்த்தல். அதிகப்படியான மழை பொழிவினால் ஏற்படுவது வெள்ளப்பெருக்கு.
மழைநீர் சேகரிப்பின் 2 முக்கிய முறைகள் சேமிப்பு அண்ட் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல். நீர்நிலைகளின் கழிவுகள் கலப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் நீர் மாசுபாடு. வெங்காயத்தை நறுக்கும் பொழுது கண்ணீர் வர காரணமான வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோபேன் தியால் எஸ் ஆக்சைடு. ப்ரோபேன் தியால் எக்ஸ் ஆக்சைடு. சோப்பு தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் காரம் NaOHும் KOHும். NaOHனா என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் KOHனா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இது 2 தான் வந்து சோப்பு தயாரிக்க பயன்படுது. குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் எது? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH. துணி துவைக்கும் சோப்பு தயாரிக்க பயன்படும் காரம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுங்க NaOH. உரம் தயாரிப்பில் பயன்படும் முதன்மை ஊட்டச்சத்து நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். இது 3மே ஃபெர்டிலைசர் தயாரிக்க யூஸ் ஆகுது. இயற்கை உரத்திற்கு எடுத்துக்காட்டு மண்புழு உரம், தொழு உரம் 2மே. செயற்கை உரத்திற்கு எடுத்துக்காட்டு யூரியா, சூப்பர் பாஸ்பேட். இது மாதிரி. சிமெண்டை கண்டுபிடித்தவர் ஜோசப் ஆஸ்பிடின். 1824 கண்டுபிடிச்சிருக்காருங்க. சிமெண்ட் கெட்டிப்படுத்தும் நேரத்தை தாமதப்படுத்த சேர்க்கப்படுவது ஜிப்சம். உடனே கெட்டியாயிடக்கூடாது இல்லையா? கொஞ்சம் நேரம் கழிச்சு கெட்டியாகிறதுக்கு ஜிப்சம் ஆட் பண்றாங்க. சிமெண்ட், மணல் மற்றும் நீர் சேர்ந்த கலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சிமெண்ட் காரை. சிமெண்ட், மணல், ஜல்லிக்கற்கள், நீர் சேர்ந்த கலவை காங்கிரீட்னு அழைக்கப்படுதுங்க. அதுக்கு பேர் தான் வந்து காங்கிரீட். இரும்பு கம்பிகளின் மேல் போடப்படும் காங்கிரீட் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வலுவூட்டப்பட்ட காங்கிரீட் RCC. ரீஇன்ஃபோர்ஸ்டு காங்கிரீட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என்பது என்ன? வறுத்த ஜிப்சம். நம்ம கையில வந்து கட்டு போடுறோம் இல்லையா? கைக்கு உடஞ்சிட்டுனா அது வந்து POP தான், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பொம்மைலாம் கூட செய்வாங்க. ஃபினால் என்பது என்ன? கார்பாலிக் அமிலம். ஃபினால்ன்றது கார்பானிக் அமிலங்க. ஃபினாலுக்கு இன்னொரு பேர் கேட்பாங்க, கார்பாலிக் அமிலம். ஒட்டும் பொருளாக பயன்படும் இயற்கை பசைக்கு எடுத்துக்காட்டு கஞ்சி பசை. ஏன்னா கஞ்சில ஸ்டார்ச் இருக்கு, அரிசி கஞ்சி கூட. சூழ்நிலை மண்டலத்தின் 2 முக்கிய கூறுகள் உயிருள்ள கூறுகள், உயிரற்ற கூறுகள். உயிரினங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே தயாரித்துக் கொள்ளும் உயிரினங்கள் வந்து உற்பத்தியாளர்கள். அதுதான் தாவரங்கள். உணவிற்காக தாவரங்களை சார்ந்து உயிரினங்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோர்கள். மனிதர்கள், இளைஞர்கள்லாம் வருவாங்க, ஊனுண்ணிகள் எல்லாம். இறந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளை எளிய பொருளாக மாற்றுபவை, சிதைப்பவை. பாக்டீரியா அண்ட் காளான்கள் இது எல்லாமே. தாவரங்களை மட்டும் உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள். ஹெர்பிவோரஸ். ஹெர்பல்னு வருது வாங்க. பிற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் விலங்குகள் கேர்னிவோரஸ். தாவரங்களை விலங்குகளையும் ஒரு சேர உண்ணும் உயிரினங்கள் ஆம்னிவோரஸ். அனைத்துண்ணி, மனிதன், காகம் இதெல்லாம். ஆற்றல் ஓட்டத்தின் திசையை காட்டும் சங்கிலி அமைப்பு உணவு சங்கிலி. பல உணவு சங்கிலிகள் ஒன்றொன்று பிணைக்கப்பட்ட அமைப்பு உணவு வலை. மட்கும் கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு காய்கறி கழிவுகள், பழத்தோல்கள். மட்காத கழிவுகளுக்கு எடுத்துக்காட்டு நெகிழி பைகள், பிளாஸ்டிக் பேப்பர், கண்ணாடி இதெல்லாம். மாசுபாடு எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். 4 முதன்மை வகைகள். கழிவு மேலாண்மையின் 3R விதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸு, ரீயூஸு அண்ட் ரீசைக்கிள். குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி. இது முக்கியமான கொஸ்டின் எல்லாம் பார்த்துங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5ங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். மருத்துவ தாவரமான துளசி எதை குணப்படுத்த பயன்படுகிறதுனா சளி, இருமலுக்குலாம் பயன்படுது. கீழா நெல்லி எந்த நோய்க்கு மருந்தாக பயன்படுதுன்னா மஞ்சள் காமாலைக்கு. சோற்றுக்கற்றாழை எதை குணப்படுத்த பயன்படுகிறதுனா வயிற்றுப்புண், தோல் எரிச்சலுக்கலாம். மலேரியா நிவாரணியாக பயன்படும் தாவரம் சின்கோனா. சின்கோனால வந்து குயினின்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குங்க, அதுதான் மலேரியா குணப்படுத்துது. நார் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி, சணல், தென்னை. சணல் நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து பெறப்படுகிறது? தண்டு பகுதி. சணல் வந்து தாவரத்தோட தண்டு பகுதி. தென்னை நார் எதிலிருந்து பெறப்படுகிறதுனா வெளி அடுக்குல இருந்து. தேங்காயோட வெளி மட்டும் தானே, அதான். மரச்சாமன்கள் செய்ய பயன்படும் வன்கட்டைக்கு எடுத்துக்காட்டு தேக்கு, ஈட்டி. இந்த மரத்தோட வன்கட்டைகள். மின்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு கடம்பு, ஃபைன் மரம். உலகளவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு. முதலிடம் வகிப்பது தாவரம் வந்து கரும்புங்க. சர்க்கரை வந்து உலகளவில் கரும்புல இருந்து அதிகமா எடுக்கிறாங்க.
நீலப்பசும் பாசிகள் மண்ணில் எதனை நிலைநிறுத்துகின்றன? நைட்ரஜன் நிலைநிறுத்துகின்றன. நீலப்பச்சை பாசிகள் மட்டும் கிடையாது, இந்த இது மாங்குரோ ட்ரீ இல்லையா, மாங்குரோ ட்ரீயோட வேர்கள்ல கூட இந்த நைட்ரஜன் வந்து நிலைநிறுத்தப்படுகிறது. இந்தியாவின் தேசிய கனி மாம்பழம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம். அடுத்து பார்ப்போம். தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் மிக முக்கிய பூச்சி தேனீக்கள் தாங்க. நமக்கு தெரிஞ்சதுதான், தேனீக்கள் இல்லைன்னா நிறைய நம்ம உயிரினங்களும் மகரந்த சேர்க்கை கிடையாது, காய்கனிகள் கிடையாது, புதிய மரங்களே கிடையாது. காடுகளின் காவலன் என்று அழைக்கப்படும் பூஞ்சை எதுன்னு பாத்தீங்கன்னா காளான்கள் தாங்க. எந்த தாவரத்தின் இலைகள் இரத்த சோகையை குணப்படுத்த பயன்படுகின்றன? முருங்கை இலை. ஏன்னா முருங்கைக்கீரை சாப்பிட்டோம்னா அதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கு. இரும்பு சத்து அதிகமா இருந்தா நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அதிகமா இருக்கும், இரத்த சோகை வராது. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒளி எப்பொழுதும் எத்தகைய கோட்டில் செல்லும்? நேர்கோட்டில் தாங்க செல்லும். தாமாகவே ஒளியை உமிழும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? ஒளி மூலங்கள். சூரியன்லாம் ஒளி மூலங்கள் தான். முதன்மையான இயற்கை ஒளி மூலம் சூரியன். நிலவு ஒரு ஒளி மூலமா? இல்லை. ஏன்னா நிலவு என்ன பண்ணுது? சூரியன் இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்கிறது. ஒளியை தன்னுள் முழுமையாக அனுமதிக்கும் பொருட்கள் யாவை? ஒளி புகும் பொருள்கள். தூய நீருங்க. தூய்மையான நீர் வழியா ஒளி கடந்து போகும் அந்த கண்ணாடி. ஒளியை தன்னுள் பகுதி அளவாகவே அனுமதிக்கும் பொருள்கள் ஒளி கசிவு பொருள்கள். எண்ணெய் தாள். எண்ணெய் தலையில வந்து ஒரு தாளை தடவிட்டு அது வழியா நம்ம ஒளி வெளிச்சத்தை அனுப்பணும்னா பொறுமையா தான் போகும். ஒளியை தன்னுள் சற்றும் அனுமதிக்காத பொருட்கள் ஒளி புகா பொருட்கள். மரம், கல் இது வழியெல்லாம் வந்து வெளிச்சம் ஊடுருவி போக முடியாது. நிழல்கள் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒளி நேர்கோட்டில் செல்வதும் ஒளி புகா பொருள்களின் குறுக்கீடும் தாங்க. நம்ம வந்து டார்ச் அடிக்கும் போது நேராக போயிட்டே இருக்கோம், குறுக்க நீங்க வந்து ஒரு பெரிய மரத்தை வச்சீங்கன்னு வச்சுக்கலாம், அதுல இருந்து வந்து அது வளைஞ்சு போகும், அப்போ நேர்கோட்டில் போகல, வளைவு கோட்டில் போகும். ஒளியின் நேர்கோட்டு பண்பை கண்டறிய உதவும் எளிய கருவி ஊசித்துளை கேமரா. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை தலைகீழான மெய்பிம்பம். ஒரு பளபளப்பான பரப்பின் மீது ஒளிப்பட்டு திரும்பி வரும் நிகழ்வு ஒளி எதிர்ப்பு, ரெஃப்ளெக்ஷன். ஒரு ஆடி மிரர் என்பது என்ன? ஒளியை நன்றாக எதிரொலிக்கும் பரப்பு. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான இடவள மாற்றமடைந்த மாயபிம்பம். இது பார்த்துங்க, முக்கியமானது, கரெக்டா பார்த்துங்க. நேரான இடவள மாற்றமடைந்த மாயபிம்பம். பெரிஸ்கோப் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஒளி எதிரொலிப்பு தத்துவம். வாகனங்களின் பின்புற காட்சி கண்ணாடியாக பயன்படுவது குவி ஆடி, கான்வெக்ஸ் லென்ஸ். மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஆடி வந்து குழி ஆடிங்க, கான்கேவ். ஒளியின் வேகம் வினாடிக்கு 3 லட்சம், 3 லட்சம் கிலோமீட்டர். சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் 8 நிமிடங்கள் 20 வினாடிகள். அது வந்து சோசியல்ல இது கேட்பாங்க, பாத்துங்க. கிரகணங்கள் எதன் அடிப்படையில் ஏற்படுகின்றன? ஒளியின் நேர்கோட்டு பண்பு மற்றும் நிழல் உருவாதல், அந்த அடிப்படையில தான் கிரகணங்கள் உருவாகின்றன. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் பொழுது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும் பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமி வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. மின்சார விபத்துகளை தடுக்க வீடுகளில் பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு சாதனம் மின் உருக்கி, அதாவது ஃபியூஸ் வயர். தீயை அணைக்க பயன்படும் பொதுவான சாதனம் தீயணைப்பான். எரியும் எண்ணெயால் ஏற்படும் தீயை அணைக்க எதனை பயன்படுத்த கூடாது? நீரை எடுத்து ஊற்றக்கூடாதுங்க. நீரை ஊத்தினா எண்ணெய் இன்னும் எக்ஸ்ட்ரா பத்தும். முதல் உதவி ஃபர்ஸ்ட் எய்ட் என்பது என்ன? பாதிக்கப்பட்டவர்கள் அளிக்கப்படும் தற்காலிக சிகிச்சை. ஆம்புலன்ஸோட உதவி எண்கள் 108. தீயணைப்புத்துறை உதவி எண்கள் 101. மின்சார கம்பிகளில் ஏற்படும் தீயை அணைக்க பயன்படும் தீயணைப்பான் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான். அறிவியல் என்ற சொல் அதாவது லத்தீன்ல எந்த மொழியில எந்த சொல்ல இருந்து பெறப்பட்டதுன்னா சைன்டியா அப்படின்ற லாட்டின் மொழியிலிருந்து பெறப்பட்டது. அதுக்கு அறிவுன்னு பொருள். நன்றி நண்பர்களே. நம்ம 6th சயின்ஸ்ல 300 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்து 7th சயின்ஸ் போடுறேன். இது நல்லா பாருங்க. தேங்க்யூ.